ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். காவேரியும் விஜயும் தூங்குறதுக்காக ரூம்குள்ளே போகிறாங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி சீக்கிரமே தூங்கிட்டாங்க. விஜய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது காவேரி தூங்கி கிடக்கிறத பார்த்துட்டு விஜய் பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போய் காவேரிகிட்ட சொல்கிறாரு, என்ன அதுக்குள்ளே தூங்கிட்டியா, ரொம்ப டயர்டாக இருக்கும், தூங்கிட்ட போல், ஏதாவது பேசிகிட்டே இருப்பியே, இப்போ அதுக்குள்ளாக தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியோட முகத்தை பார்க்குறாங்க. பரவாயில்ல, காவேரியும் அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. காவேரி லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி அதுக்கு இவர் என்ன சொல்லுவார்னு பார்ப்போம், நம்ம தூங்குற மாதிரி நடிச்சிருவோம்னு சொல்லிட்டு திரும்பவும் தூங்குற மாதிரி ஆக்டிங்கை போட்டுறாங்க. விஜய் அதை பார்க்காம, காவேரி நான் ஃபஸ்ட் டைம் உனக்கு தாலி கட்டினேன்ல, அப்போல்லாம் எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை, நான் பாட்டுக்கு அது ஒரு கடமை மாதிரி நினச்சி தான் நான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன். அப்போ எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி நான் தாலி கட்டும்போது என் மனசுக்குள்ளே வேறு ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. என்னால் அதை உணர முடிஞ்சிச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? உனக்கு எதாவது தோணுச்சா? நான் கட்டும்போது நீ எதாவது ஃபீல் பண்ணியா? ஏன்னா நீயுமே ஃபஸ்ட் டைம் அழுதுகிட்டே தான் நான் கட்டுற தாலியை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி உன் முகத்தை நான் பார்த்தேன். இன்றைக்கி நீ ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்த. அந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். என்னமோ எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுற மாதிரியே எனக்கு தோணுச்சு. உனக்கு எப்படி தோணுச்சு காவேரின்னு சொல்கிறாரு. காவேரிக்கு ரொம்பவே குஷியாக இருக்குது. ஆனால் ஒன்றுமே பேச முடியாமல், இதுக்கு மேலே நம்ம முழிச்சோம்னா இவர் மனசில் இருக்கிறது சொல்ல மாட்டார், அதனால் நம்ம தூங்குற மாதிரியே நடிச்சிருவோம்னு சொல்லிட்டு கண்ணை நல்லா இறுக்கி பொத்திட்டு கிடக்குறாங்க. காவேரி, வர வர நீ செய்கிற குறும்புத்தனம் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் நிவின்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், இந்த 8 மாதத்துக்கு அப்புறம் நான் காவேரி அப்படியே உனக்கு திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு. ஆனால் அந்த வாக்கில் நான் தோற்றுருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தோணுது. ஆனால் நீ என்ன மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கேன்னு எனக்கு தெரியலையே. ஆனால் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். காவேரி, உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? இன்றைக்கி நான் உனக்கு தாலி கட்டும்போது உனக்கு என்ன தோணுச்சு? அதே மாதிரி நான் உன் நெத்தியில் குங்குமம் எடுத்து வைக்கும்போது உன் முகத்தை பார்த்தேன். நீ நல்லா சிரிச்சிட்டு தான் இருந்த. அதை நடிப்பாக என்னன்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியலை. அதான் நீ நல்லா நடித்து குமிப்பியே, அதனால் நான் எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் ஆனால் முழு சந்தோஷத்தோடையும் முழு மன நிறைவோடையும் தான் உன் நெத்தியில் நான் குங்குமத்தை வச்சேன். அப்போ உனக்கு என்ன தோணுச்சுன்னு என்னால் புரிஞ்சுக்கிறவே முடியலை. வாயை திறந்து நீயும் எதுவுமே பேசவே மாட்ற. ஏதாவது கேட்டுட்டு நான் தூங்கலாம் பார்த்தா அதுக்குள்ளாக தூங்கிட்டேன். அப்போ உனக்கு எதுவுமே தோணலைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீ சும்மா தாத்தாவுக்காக, சித்திக்காக, பாட்டிக்காக தான் இப்படி நீ சந்தோஷமாக இருக்க ஒரு மாதிரி நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி காவேரி, உன்னை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் மாட்டி விட்டுட்டேன். என்னோடய இதுக்காகவும் என்னோடய குடும்ப சந்தோஷத்துக்காகவும் உன்னோட வாழ்க்கையை நான் பலிகடாக்கிட்டேன். ஆனால் இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்குள்ளே நான் உனக்கு வேறு ஏதாவது பண்ணி நான் தாத்தாட்ட புரிய வச்சு உன்னை நிவின் கூடவே அனுப்பிடுறேன். அன்றைக்கி நீ நிவினை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அது என்னால் புரிஞ்சுக்கிற முடிஞ்சிச்சு. என்ன தான் இருந்தாலும் முதல்ல லவ் பண்ணவனை விட்டுட்டு எப்படி நீ இப்போ ஏற்றுக்கிறவ சொல்லு? நீ ஒரு பண தேவைக்காக தான் நீ கல்யாணம் பண்ண. உன் மனசு எப்படி மாறுச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஆனால் நீயும் என்னை விட்டு போயிடுவேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு வெறுமையை என் வாழ்க்கையில் எப்படி நான் ஃபீல் பண்ண போகிறேன்னே நினைக்கிறேன். அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் நான் எங்கேயாவது கிளம்பலான் இருக்கேன். நான் ஃபாரின் போய் ஏதாவது ஒரு வேலை பார்க்கலான் இருக்கேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. காவேரிக்கு அழுகையாக வருது. ஆனால் எதுவுமே அவங்களால சொல்லவும் முடியலை. அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்து கிடக்குறாங்க. இன்னும் ஏதாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறாரு. ஓகே காவேரி, குட் நைட்னு சொல்லிட்டு இவர் அந்த பக்கம் திரும்பி படுத்துடுறாரு. காவேரி விஜயோட முகத்தையே பார்த்துட்டு அப்போ தான் முழிக்கிறாங்க. முழித்து விஜயோட முகத்தை நல்லா பார்க்குறாங்க. எனக்கும் அப்படி தான் இருக்குது விஜய். என் மனசுக்குள்ளேயும் எல்லா ஃபீலிங்ஸும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வெட்கமாகவும் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எனக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் அம்மா, பாட்டி எல்லோரும் என்னை சுற்றி இருந்தாங்க. எல்லாரோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டினீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுது. நான் மறுபடியும் 8 மாதத்துக்கு அப்புறம் போகலை அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஆனால் என்னால் சொல்ல முடியலை. ஏன்னா என்ன தடுக்குதுன்னே எனக்கு தெரியலை. நீங்களா சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன், ஆனால் நீங்களும் சொல்கிற மாதிரி தெரியல. இது எதில் போய் முடியுமோ எனக்கு தெரியலை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் விஜயவே பார்த்துட்டு அப்படியே படுத்து கிடக்குறாங்க. அப்படியே 2 பேருமே தூங்கிடுறாங்க. இன்றைக்கி எபிசோடு யாராருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். யாரெல்லாம் விஜயும் காவேரியும் 8 மாதத்துக்கு அப்புறமே வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க, அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.